Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக எனக்கு இன்னும் மிரக்கல்னே சொல்லலாம். மிரக்கல் அதிசயம் ஆனால் உண்மை. ஆக்சுவலாக 200 பிபி எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், குறையவே குறையாதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கு முன்னாடியும் அது 140 ஆச்சு. அதுவே பெரிய அதிசயம் நான் நினச்சேன். பார்த்தா 120/17 சொன்னாங்க. 120/70. இதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. எதனாலன்னா நம்ம படபடப்பை தவிர்த்திடணும், பயத்தை தவிர்த்திடணும். சரிங்களா? மீறி நமக்கு இப்போ வீட்டில் குடும்பத்தில் ஒரு சின்ன சேவிங்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கேற்ற ஊதியம் இல்லைன்னா அதுக்கேற்ற பரிசு, அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அந்த பேட்டர்னில் இப்போ ஜாலியாக என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் என்னென்னா வீடு நீட் பண்ணுறேன், செம்மையாக நீட் பண்ணுறேன், பார்த்து நீட் பண்ணுறேன். எப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே எங்கள் வீட்டில் ஒரே காமெடி. அவர்கிட்ட சொன்னேன், எப்படியும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாலியாக குட்டி ஒர்க்கு. இப்போ சின்ன குழந்தைகள்லாம் பொம்மை வச்சு விளையாடுவாங்க, கொஞ்சம் பெரியவங்க அவங்க கேம்ஸ் விளையாடுவாங்க. நான் இந்த வயசில் எனக்கு பிடிச்ச விளையாட்டு எப்படின்னா மணி சேவிங், குட்டி குட்டி ஃபன் ஏர்ன், ஜாலியாக பணம் சம்பாதிக்கணும்னு. ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஜாஸ்தி சுகரும் தூக்கலாக இருக்கக்கூடாது, கசப்பும் ஜாஸ்தி இருக்கக்கூடாது, பால் மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக அது ப்ரிப்பரேஷன் ஒரு 10 ரூபா. அதை அவர் கொண்டு நீட்டாக ஆற்றினார். அதெல்லாம் கொண்டு கொடுக்குற சர்வீஸ் சார்ஜ், ஏன் ஹோட்டல்லலாம் சர்வீஸ் சார்ஜு, வெயிட்டரு, ஒவ்வொருத்தருக்கும் பாத்திரங்கள் எல்லாருக்குமே காசு இல்லையா? அவங்களோட இதெல்லாம் சேர்த்து தானே நம்ம போய் சாப்பிட்டோம்னா, ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா அதிலெல்லாம் சேர்த்து தானே நம்ம பே பண்ணுறோம். சரி, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு 50 ரூபா. சும்மா ஜாலி தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜாலியாக எனக்கு இதெல்லாம் ஜாலிங்கிறனால எனக்கு அருமையாக 200 பிபி 120க்கு வந்துடுச்சு. அது என்னோடய அனுபவத்தை சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் அவர் ஜாலி, அவர் எனக்கு நான் நல்லா இருந்தால் போகிறேன்னு தான் நினைக்கிறாரு. அதனால் ஸோ காஃபி நான் போடுறது, அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, எத்தனை டிகாஷனு, எத்தனை சர்க்கரை, எத்தனை பால், அந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக, அது மாதிரி அதை நீட்டாக ப்ரெசன்டேஷன் அவருக்கு கொண்டு போய் கொடுக்குறது. சார்ஜ் ரூம் டு ரூம் தான், ரூம் சர்வீஸ் மாதிரி தான். அப்புறம் அந்த டம்ளரு, அந்த டவரா, அதில் வச்சுருந்த காஃபி 3 அதுக்கு சேர்த்து, ஏன்னா டம்ளர் டவரை நல்லா சோப்போட்டு நல்லா தேய்ச்சி பழன்னு வைப்பேன். ஸோ இதுக்கு எனக்கு 50 வரும். இல்லை செகண்ட் காஃபிக்கு ஒரு 50 வரும். அப்போ 100 ஆச்சா? அந்த மாதிரி நான் இது மாதிரி நிறைய. அடுத்தது என்ன, டிஃபனுக்கு காலையில் அந்த எந்த டிஃபன் 5 இட்லியாக இருந்தால் ஒரு இட்லி 10 ரூபா, 5 இட்லி 50 ரூபா. இது உப்புமா பண்ணாலும் அது 10 ரூபா தான், பிரியாணி பண்ணாலும் 10 ரூபா, எது பண்ணாலும் எது எடுத்தாலும்ங்கிற மாதிரி எது பண்ணாலும் 10 ரூபா தான். அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். அவ்வளோ சந்தோஷமாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த செய்கிற அந்த டிஃபன் அது எதுவாக இருந்தாலும் 10 ரூபா தான். தோசையாக இருந்தாலும் தோசை மட்டும் ஒரு இதுக்கும் 10 ரூபா, இட்லிக்கு ஒரு 10 ரூபா. அந்த உப்புமாலாம் பிரியாணி இந்த மாதிரிலாம் ஒட்டு மொத்தமாக அப்படி போடுறப்ப அது 2 தடவை 3 தடவை சாப்பிட்டாலும் 10 ரூபா தான். சும்மா எங்களுக்குள்ளே ஜாலியாக சரின்ட்டு இப்படி சொல்லிகிட்ருக்கோம். அப்புறம் என்ன, அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 10 ரூபா. அதை கொண்டு போய் அவருக்கு நீட்டாக அழகாக ப்ரெசன்டேஷன், கார்னிஷ் பண்ணி அழகாக அதை பார்த்து அட்ராக்ட் பண்ணி அது மேலால் அப்படி தூவி அது 10 ரூபா. அடுத்தது அவர் சாப்பிட்ட பிறகு அந்த தேய்ச்ச தட்டு இருக்கும் இல்லையா, சரி தேய்க்கிறதுக்கு தட்டு, அது 10 ரூபா. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த உப்புமாக்கு 10 ரூபா. ஸோ 40 ரூபா. அப்புறம் மேடை க்ளீன் பண்ண 50 ரூபா. ஸோ மொத்தம் 50 ரூபா. ஸோ இந்த மாதிரி இன்னும் மற்றதெல்லாம் இருக்குது, பட் அத்தனையும் சொல்ல முடியல எனக்கு. ஏன்னா இது வீடியோ இது தீர்ந்து போயிடும். வீடியோ கொஞ்ச நேரம் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை பண்ண வீட்டு வேலை பண்ணுறப்ப காசு நமக்கு கிடைக்குதுங்கிற புத்துணர்ச்சியில் பண்ணுறப்ப ஸ்ட்ரெஸ் இல்லை, பிபி இல்லை, சுகரும் நார்மல். சுகரோடது என்னென்னா காலையில் 3 இட்லி சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்சோண்டு சாப்பிட்டோம்னா சாயந்தரம் ரீடிங் எல்லாம் எடுக்கிறப்ப செம்மையாக நார்மலாக காமிக்குது. இது என்னுடைய ட்ரிக் அண்ட் அனுபவம்.